இருந்து மோளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மலமாடு கணக்குல நின்னுட்டே இருக்காத. உன் மாமியார் கூப்பிட்டு ஒரு வாய் சாப்பாடு போட்டு கொடு. போய் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டி. ஏன் அவங்க மகன் இருக்காங்க இல்ல, மகன் கூப்பிடுவாங்க சாப்பிட்டது. நான் என்னத்துக்கு கூப்பிடணும்? எடி மகன் கூப்பிடுவாரு. நீ போய் ஒரு வார்த்தை சொல்லு, எத்த சாப்பிட்டுட்டு போங்கன்னு. நம்ம வீட்டுக்கு பால் காய்க்க வந்திருக்காங்க, ஒரு வாய் சாப்பிடாம போறாங்களேன்னு உனக்கு ஒரு கஷ்டமா இல்லடி? ஏம்மா என்னம்மா நீ வர வர நீ சரியே இல்ல. அங்க நம்ம வீட்டுக்கு வந்தா எந்த நேரமும் மைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க, இங்க வந்தா என் மாமியாருக்கு என் மாப்பிள்ளையும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கவே மாட்டேங்கற. எடி திமிரு பிடிச்ச போல பேசாத. நீ இந்த மாதிரி பேசுறது நீ இப்படி பட்டிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தான் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்கறாங்க. உன்னை தூக்கி போட்டு தான் மிதிக்க முடியும். என் மாமியார் இப்படியே பேசுறாங்க. அவங்க பேச்ச கேட்க என் காதுல தேன் வழியுது போல வடியுது. எம்மா எடி எம்மா நம்மான போய் கிடைக்காத. போய் உன் மாமியாரை சாப்பிட்டு போ சொல்லு. இப்ப அவங்க மட்டும் சாப்பிடாம போற பாத்தீங்க, அப்புறம் நாங்களும் யாரும் சாப்பிட மாட்டோம். வந்த வண்டியில எல்லாரும் திரும்பி போயிடுவோம். ஏம்மா யாமா இப்படி சொல்ற? பால் காய்ப்பு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போவீங்களா? இப்ப கோவம் வருதுலடி, அத போல தண்டி அவங்களுக்கும். உன் மாமனார் கூட வரல பாவம், அவருக்கு மண்டை உடைச்சு அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் நீ தானே அவரு மண்டை உடைச்சது. எம்மா நடந்து முடிஞ்ச கதையை திரும்ப திரும்ப எதுக்கம்மா பேசிட்டு இருக்க? அப்படி தண்டி பேசுவேன்.